ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல தோன்றி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்ன அதே ஆண்டவர் அவருடைய பேரப்பிள்ளைக்கு சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு சொல்றேன், உங்க தாத்தாவுக்கு சொன்னது போலே சொல்றேன், நீ பழுகி பெருகுவாய், நீ பழுகி பெருகுவாய். கர்த்தர் நம்மளை இந்த வருஷம் பெருக பண்ண போகிற தேவன். இந்த வருஷம் நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை பெருக பண்ணுவார். எதிலெல்லாம் தேவன் நம்மளை பெருக பண்ணுவார், எப்படியெல்லாம் தேவன் பெருக பண்ண போகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஒரு பெருக்கத்தை தேவன் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. நீ நன்றாயிருக்க, நீ விருத்தி அடைய, நீ பெருகணும். பர்சனலா சொல்றார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை இந்த வருஷம் தேவன் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் உங்களை பெருக பண்ண போகிறார். இரண்டாவது, ஆண்டவர் எதில் பெருக்கத்தை தேவன் தருவார்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எப்படிப்பட்ட பெருக்கத்தை உண்டாக்க போகிறாரோ, அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்கும். ஜபத்துல, ஊழியத்துல, அபிஷேகத்துல, அந்நிய பாஷைகளில, வரங்களில ஒரு பெருக்கம் இந்த வருஷம் உண்டாக்குவார். மூன்றாவது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களின் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. வசனம் பெருக்கம் வரும்போது ஆண்டவர் ஆத்துமாக்களின் பெருக்கம், சீஷர்களின் பெருக்கம், சபைகளின் பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன். ஆமென். சபையில ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் உண்டாக்க போறார். வசனம் பெருகும், ஆத்துமா பெருகும், சீஷர்கள் பெருகுவார்கள், சபைகளையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் இந்த பெருக்கத்தை இந்த வருஷம் நமக்கு தருவாராக.